அரண்மனை சோதனையும் சிறைவாசமும். எகிப்து அதிகாரியின் அரண்மனையில் வளர்ந்த யூசுப் நபி. இந்த சேனலை இன்னுமா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க? இப்போதே பண்ணுங்க. வாலிப வயதை அடைந்தபோது மிக அழகாகவும் அறிவாளியாகவும் திகழ்ந்தார். அங்கிருந்தது அதிகாரியின் மனைவி யூசுப் நபியை தவறான பாதைக்கு அழைத்தார். ஆனால் இறைத்தூதர் யூசுப் நபி அதற்கு இணங்கவில்லை. என் இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், நான் துரோகம் செய்ய மாட்டேன் என்று கூறி அங்கிருந்து விலகி ஓடினார். அவர் எந்த தவறும் செய்யாத போதும் அவர் மீது பொய்க்குற்றம் சுமத்தப்பட்டது. உண்மை ஒரு நாள் வெளிவரும் என்பது தெரிந்தும் அதிகார வர்க்கத்தினர் அவரை சிறையில் அடைத்தார்கள். மாளிகையில் வாழ்ந்த யூசுப் நபி இப்போது சிறைக்குச் சென்றார். அங்கும் அவர் சோர்ந்து போகவில்லை. சிறையில் இருந்த மற்ற கைதிகளுக்கு இறைவனைப் பற்றியும் நல்ல குணங்களைப் பற்றியும் எடுத்துரைத்தார். அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் ஒரு தலைவராக மாறினார். அப்போது சிறையில் இருந்த 2 பேர் விசித்திரமான கனவுகளை கண்டார்கள். இறைவன் கொடுத்த ஞானத்தைக் கொண்டு அவர்கள் கண்ட கனவுகளுக்கு யூசுப் நபி சரியான விளக்கங்களை கூறினார். அவர் சொன்னபடியே ஒரு கைதி விடுதலையாகி மன்னரிடம் வேலைக்குச் சேர்ந்தார். தவறு செய்யாமல் சிறைக்குச் சென்றாலும் இறைவனின் மீது யூசுப் நபி வைத்த நம்பிக்கை குறையவில்லை. அந்த சிறைவாசம்தான் அவர் பிற்காலத்தில் எகிப்தின் அமைச்சராக மாறுவதற்கு ஒரு வழியாக அமைந்தது.